போடுதே இனிதானே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. துரி, நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? நீ பேசணுமா? மாமா முதல்ல நான் பேசிக்கிறேன். மாமா மாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அப்பா எனக்கு மறுபடியும் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு மாமா. அதுவும் யாரு தெரியுமா? ஜெனியோட அண்ணனை. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் மாமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் கல்யாணம் பண்ணினா செலின் மாமாவை தான் பண்ணுவேன்னு. ஆனால் எதுக்காக அப்பா திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மாமா, சத்தியமாக தெரியல. எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நீ எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏன் மாமா இவ்வளவு லேட்டா வந்த? உனக்காக எவ்வளவு வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? மாமா நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல அங்க நான் இருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் என்னோட ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு உன் கூட இங்கே வந்துடுறேன் மாமா, இங்கே வந்துடுறேன். தயவு செஞ்சு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ மாமா ப்ளீஸ். ஏன்னா அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. ப்ளீஸ் மாமா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, நான் இங்கே வந்துடுறேன். மாமா என்ன மாமா இது? எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு மாமா, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு எனக்கு என்ன நிக்கிற? மாமா நான் சொல்றது எல்லாமே உண்மை. அப்பா ஜெனியோட அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண போறாராம். அதுவும் அடுத்த வாரத்திலேயே. வேண்டாம் மாமா, இதுக்கு மேல என்னால அங்கே இருக்க முடியாது. நான் இங்கே வந்துடுறேன் மாமா, நான் இங்கே வந்துடுறேன். துரி, ஒரு நிமிஷம் இரு. துரி, இதை கொஞ்சம் பாரு. மாமா என்ன இது? நான் எவ்வளவு பெரிய விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்து அதை பாருன்னு சொல்ற. என்ன மாமா இதெல்லாம்? துரி, முதல்ல அதை பாரு. சரி பாக்குறேன். அப்படி என்ன பேப்பர் இது? மாமா என்ன இது? உனக்கு யூகேல வேலை கிடைச்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே நீ ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அங்கேயும் உனக்கு வேலை கிடைச்சிருச்சா மாமா? ஐயோ எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா அது இப்படி ஒரு நிலைமையிலே நான் கேட்கணும் மாமா. எனக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா பேசாம நானும் கூட யூகே வரேன் மாமா. நீ நானும் அங்கே இருக்கலாம் மாமா. இல்ல துரி, நான் மட்டும்தான் யூகே போறேன். நீ மட்டும்தான் போறியா மாமா? அதுவும் இதுல உன்னை இன்னும் 10 நாள்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க மாமா. அப்படி அடுத்த வாரம் யூகே கிளம்புறமா? ஆமா துரி, நெக்ஸ்ட் வீக் நான் யூகே கிளம்புறேன். மாமா என்ன சொல்ற நீ? மாமா நான் சொன்னது நீ காதுல வாங்கினியா இல்லையா? அடுத்த வாரம் தான் மாமா குரு, ஜெனி, அப்புறம் ஜெனி அண்ணன் எனக்கு 4 பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீ பாட்டுக்கு யூகே போறேன்னு சொன்னா என்ன மாமா அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லு மாமா, சொல்லு. உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நான் அடுத்த வாரம் அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு சொல்றேன். ஆனா நீ என்னடானா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம அடுத்த வாரம் நான் யூகே கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன மாமா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நீ யூகே போயிட்டனா அப்போ நானு? துரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? ஐயோ மாமா, இப்ப இதுக்கு சம்பந்தம் இல்லாம கேக்குறேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல மாமா. மாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாமா. அடுத்த வர கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு மாமா. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நானும் கூட யூகே வந்துடுறேன் மாமா. என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடு. துரி, எல்லாம் சம்பந்தம் இருக்கு, அதான் கேட்டேன். நான் அடுத்த வாரம் யூகே போறேன். அதுவும் டெம்பரவரிலையோ இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ இல்லை, பர்மனண்டா யூகே போறேன். அங்கே போய் செட்டில் ஆக போறேன். அங்கே போய் செட்டில் ஆக போறியா? அது பர்மனண்டாமா? சரி மாமா, நீ பர்மனண்டா அங்கே போய் செட்டில் ஆகிக்கோ மாமா. ஆனா தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போ மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். ஏன்னா அடுத்த வாரம் தான் மாமா அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நீ வேற யூகே போறேன்னு சொல்ற, எனக்கு பயமா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா என்னை கூட்டிட்டு போ மாமா, என்னை கூட்டிட்டு போ. இல்லை தூரி, அது முடியாது. நான் மட்டும்தான் யூகே போறேன். மாமா எனக்கு சத்தியமா புரியல. நீ மட்டும்தான் யூகே போறேனா? அப்போ நான் என்ன மாமா பண்றது?
மாமா உன்கிட்ட தான் கேக்குறேன். நீ பாட்டுக்கு யூகேல பர்மனண்டா செட்டில் ஆகிட்டனா நான் நான் இங்க என்ன மாமா பண்றது? அது நீ எங்க உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ தூரி. மாமா இப்படி என்ன சொன்னா? இங்க பாரு மாமா, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல மாமா. தயவு செஞ்சு விளையாடாத ப்ளீஸ். தூரி நான் விளையாடல, உண்மையதான் சொல்றேன். நீ உங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ தூரி, கல்யாணம் பண்ணிக்கோ. மாமா என்ன சொல்ற நீ? ஆமா தூரி ஆமா, நீ உங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணுங்கிறது கனவு. அது 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 இப்பதான் நடந்திருக்கு. எனக்கு எனக்கு உன்னை விட என்னோட கரியர் ரொம்ப முக்கிய தோரி, அதனாலதான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் பர்மனண்டா அங்கே செட்டில் ஆயிடுவேன். மறுபடியும் நான் இந்தியா வரவே மாட்டேன். அதுக்காக தான் சொல்றேன். நீ உங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ தோரி, கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி என்ன சொன்ன? உனக்கு என்ன விட கரியர் தான் முக்கியமா? மாமா சத்தியமா இந்த வார்த்தையை நீ சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா. நான் இந்த யூகே வேலையில எனக்கு எதுவும் வேணாண்டி, எனக்கு நீ போதுன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு என் கரியர் தான் முக்கியம். அதனால உங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றல்ல, எப்படி மாமா, எப்படி உன்னால இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுது? எப்படி? ஆமா தூரி, இப்பவும் அதை தான் சொல்றேன். எனக்கு உன்னை விட என் கரியர் தான் முக்கியம். நான் ஆசைப்பட்ட வேலை தூரி, என்னால அதை ஈஸியா தூக்கி எறிய முடியாது. ஓ, உன்னால நீ ஆசைப்பட்ட வேலையை ஈஸியா தூக்கி எறிய முடியாது. ஆனா மேல உயிரே வச்சிருக்க என்ன என்ன நீ தூக்கி எறிய முடிவு பண்ணிட்டல? தூரி தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றது கேளு. முதல்ல பக்கத்துல வராத, தள்ளி போ, தள்ளி போ. தூரி போதும் மாமா, போதும். இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். 2வது முறையா என் மனசு உடைச்சிட்டல. போதும் மாமா, இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாது. வேண்டாம் மாமா, வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உனக்காக நான் வரத்துக்கு ரெடியா இருந்தேன் மாமா. ஆனா நீ எனக்கு என் கரியர் தான் முக்கியம் அப்படின்னு என்ன தூக்கி போட்டுட்டல்ல. வேண்டாம் மாமா, வேண்டாம். நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா, எதிர்பார்க்கவே இல்லை. போதும் மாமா, என்னால தாங்க முடியல. ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை என் மனசு உடைச்ச, மறுபடியும் 2வது தடவையா என் மனசு உடைச்சிட்டேன் மாமா, உடைச்சிட்டேன். அதுவும் சுக்குநூறா உடைச்சிட்டேன் மாமா. இதுக்கப்புறம் அதை யார் நினைச்சாலும் ஒட்ட வைக்க முடியாது. எப்பவும் கரியருக்காக என்னை தூக்கி எறியணும் நீ முடிவு பண்ணிட்டியோ, போ, தாராளமா எங்க வேணாலும் போ. ஆனா இனிமே உன் வாழ்க்கையில தோரின்னு ஒருத்தி இருக்கவே மாட்டா, சத்தியமா இருக்க மாட்டா. இவன் இப்படிதான் சொல்லுவா, கடைசி நேரத்துல எப்படியா இருந்தாலும் கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத. சத்தியமா சொல்றேன், இந்த தடவை கல்யாணத்தை நான் நிறுத்த மாட்டேன். நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட. எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ யூகே போகணும்னு பண்ணிக்கிறேன், தாராளமா பண்ணிக்கிறேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நான் தான் சொல்லிட்டல்ல, இதையும் பண்றேன். போதுமா, போதுமா. ஆனா நல்ல காதுல வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் நீ என்ன தேடி வந்தாலும் உன்னை எப்பவுமே நான் ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன். எப்ப என் காதலை நீ உதாசீனப்படுத்திட்டியோ, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை. இந்த தூரி உன்னை தேடி வரமாட்டா, வந்தாலும் உன்னை ஏத்துக்க மாட்டா. இந்தா இதுக்காக தானே நீ ஆசைப்பட்ட, போ, தாராளமா போ, எங்க வேணாலும் போ. ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் தேடிட்டு வந்துடாத. போதுமா? போதும். உன் வாயால என் பேரை சொல்லி கேட்க கூட நான் விரும்பல. எல்லாமே போதும், 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 போதும். ஏன்னா இதுக்கு மேல நீ கொடுக்கிற எந்த வழியையும் தாங்கிக்க என்னால முடியாது. போதும், எல்லாமே போதும். மறுபடியும் சொல்றேன், நீ தயவு செஞ்சு என்ன தேடி வராத. வந்தனா இன்னொரு வாட்டி நான் உன்னை ஏத்து பண்ண கனவுல கூட நினைக்காத.
இதுக்கப்புறம் நீயா என்ன தேடி வந்தாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். தூரி, என்ன இது நேரம் என்ன ஆகுது? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர நீ? சுந்தரம் வேற எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? எல்லாம் அந்த எடுப்பட்ட பையல பார்க்கதான் போயிருப்பா. ஐயோ, தூரி மாட்டிக்கிட்டா போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? என்ன தூரி, நான் சொன்னதை மறந்துட்டியா? இங்க பாரு, உனக்கும் ஜெனி அண்ணனுக்கும் தான் கல்யாணம், அதுவும் அடுத்த வாரமே. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. இல்லப்பா, நான் எதையும் மறக்கல. அதோட நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கும் ஜெனி அண்ணனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். என்னடி இது? சாயந்தரம் வரைக்கும் என்ன கல்யாணம் படிக்க முடியாது சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்ன கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு இருக்காவோ? ஓ, போன தடவை மாதிரி இந்த தடவை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லிவிட்டு பொறவு என் பிள்ளையோட மான மருவதை எல்லாத்தையும் வாங்கிவிட்டு அவன் கூட ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கியோ? இல்ல, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி யாரு கூடயும் நான் ஓடி போக மாட்டேன். இது உங்க எல்லார் மேலேயும் சத்தியம். அது மட்டும் இல்ல, இது கடவுள் மேல சத்தியம். யாரு கூடயும் நான் ஓட மாட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சூடத்தை எடுத்துட்டு வாங்க. அதுலயும் நான் சத்தி அடிச்சு சொல்றேன், இந்த தடவை நான் யாரு கூட ஓடி போக மாட்டேன். அப்பா யார் சொல்றாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். போதுமா? யோசிச்சுதான் பேசுறியா நீ? போதுமா? எல்லாம் யோசிச்சுதான் பேசுறேன். இப்ப உங்களுக்கு போதுமாப்பா? நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் படிக்க நான் தயாரா இருக்கேன். அதோட இந்த தடவை நான் ஓடி போக மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. குருக்கும் ஜெனிக்கும் எப்போ கல்யாணமோ அன்னைக்கு எனக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுங்க. போதுமாப்பா? நான் போட்டுமா? சுந்தரம் இவன் சொல்றதை நம்பாதலே. முதலே இப்படி சொல்லிட்டு கடைசி நேரத்துல கழுத்தை அறுத்து விடுவா. வாய் மூடுமா. அதான் தூரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால. போற எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தூரி, நீ உள்ள போ. சரிப்பா. ஐயோ கடவுளே, என்ன நடக்குது? என் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையே என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு பயந்துட்டு இருந்தா, இவன் இல்லடானா இம்பட்டு நாள் நான் கட்டினா செய்யல தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்றுபிட்டு எனக்கு திடீர்னு அவங்க அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு போறா. ஐயோ, இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. சரி சுந்தரம், என்ன இது? இன்னைக்கு பாருலே, அவளை நம்பாத. போன தடவை மாதிரி இந்த தடவை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அவ பாட்டுக்கு ஓடி போயிருவாளே. நம்பாத. நான் சொல்றது கேளுலே. மா, போதுமா. நான் தான் சொல்றேன்ல, தூரி இந்த வாட்டி எதுவும் பண்ண மாட்டான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. முதல்ல விடுச்சோன சம்மந்தி வீட்டுக்கு கால் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்லணும். போமா, நேரமாகுது பாரு, போய் தூங்கு போ. இல்லலே, நான் சொல்றது கேளுலே. நீ எல்லாம் யோசிச்சு பாரு. சாயந்தரம் வரைக்கும் நான் கட்டினா அந்த பையல தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னவ திடீர்னு எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றா? அதாலே எனக்கு பயமா இருக்கு. இவ படக்கு சம்மதம் சொல்லிவிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாளோன்னு. மா, நான் தான் சொல்றேன்ல, தூரி கண்டிப்பா அந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. இங்க பாருமா, போதும், நேரமாயிட்டு ஃபர்ஸ்ட் போய் தூங்கு. காலையில சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும். கல்யாணம் அடுத்த வாரம், ஞாபகம் இருக்குல்ல? ஏகப்பட்ட வேலை கிடக்குது. முதல்ல நாளையில இருந்து கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். முத தடவை என் மனசை உடைச்சேன். ஆனா உடைச்சிட்டு நீ இதை வந்து என்னது கல்யாணத்துல இருந்து தூக்கிட்டு போய் உன் காதலை என்கிட்ட சொன்ன. இந்த உலகத்தையும் நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இல்ல, மறுபடியும் 2வது முறையா என் மனசு எந்த அளவுக்கு சொக்குநூறா உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைச்சிட்டேன். போதும், எல்லாமே போதும். செலியன் மாமான்னு உன்னைய சுத்தி வந்ததுக்கு 2வது தடவை எனக்கு நீ தண்டனை கொடுத்துட்டல்ல. வேண்டாம், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். இனிமே தூரியோட வாழ்க்கையில செலியன் ஒருத்தர் கிடையவே கிடையாது. போன தடவை நீயா திரும்பி வர வரைக்கும் உன்னை தேடி வரமாட்டேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நீயா என்ன தேடி வந்தாலும் உன்னை நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன்.
ஏத்துக்கவே மாட்டேன். துரி, என்னடி இது? நீ பாட்டுக்கு உங்க அப்பா கிட்ட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. துரி, எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல செலியன் நகடி இருக்கா. நீயும் செலியனும் விரும்பிட்டு இருக்கும்போது ஏன் உங்க அப்பா கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொன்ன? ஒருவேளை போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஏதாச்சும் பிளான் ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கியாடி? பிளானா? நானா? இல்லம்மா, இல்ல. இந்த தடவை எந்த பிளானும் நான் பண்ற மாதிரி இல்ல. நடக்கிறது நடக்கட்டுமா, நடக்கட்டும். விதி இதுதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாதுமா, மாத்த முடியாது. துரி, என்னடி சொல்ற? அப்போ உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? ஆமாம்மா, ஆமா. அதான் சத்தியம் பண்ணி சொன்னனே. அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். போதுமா, இதுக்கு மேல எதுவும் கேட்காது. ஏற்கனவே எந்த அளவுக்கு என் மனசு தாங்க முடியாதோ அந்த அளவுக்கு வலியோட இருக்கு. மேல மேல என்கிட்ட கேட்டு என் வலியை அதிகப்படுத்தாதம்மா. போதுமா, என்னால முடியலம்மா, முடியல. என்ன விட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுமா, போ. ப்ளீஸ்மா, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும், தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். போமா, போ. துரி, நான் போக மாட்டேன்டி. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடி. என்னம்மா, நான் ஏதாச்சும் பண்ணிப்பணும்னு பயப்படுறியா? கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அப்படி நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீ போமா, போ. நான் தான் சொல்றேன்ல, ஏற்கனவே என் மனசு தாங்க முடியாத வலியை தாங்கிட்டு இருக்குமா. மேல மேல எனக்கு வலியை கொடுக்காம இங்க இருந்து போமா. சத்தியமான எதுவும் பண்ணிக்க மாட்டேம்மா. போதுமா, நீ போ. என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, நீங்க சொல்றதுல உண்மையா? என்னால நம்பவே முடியல. தூரியா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா? ஆமாத்தே, என்னாலே நம்ப முடியல. தூரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான்னு சொல்றத. ஐயோ, இல்ல தேனே, உண்மையதான் சொல்றேன். தூரி தான் நேத்து நைட்டு அவங்க அப்பா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி சொன்னா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. ஏற்கனவே குருக்கு இந்த கல்யாணத்துக்கு ஏன் சம்மதம் சொன்னானே தெரியல. இப்ப தூரி அவ எதுக்கு திடீர்னு வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலும் எனக்கு சத்தியமா புரியலடி. தூரிய செய்யணும் விரும்பிட்டு தானடி இருந்தாங்க. பொறவு அவ எப்படி அவங்க அப்பா பத்திரிக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வந்து சொன்னா? எனக்கு எதுவுமே புரியல தேனு, எதுவுமே புரியல. அத்தை, தூரி எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா தூரிய செலியனும் ஒருத்தர் விரும்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தூரி எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும்? அதான் தேனு எனக்கு புரியல. தூரிய செலியனும் ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, சாயந்தரம் அவங்க அப்பா செனியோட அண்ணனுக்கும் தூரிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்றதா இருக்கும்னு சொன்னப்ப கூட தூரி என்னால செயின் மாமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு பார்த்தா நைட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம், நீங்க பாக்குற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்றாடி. ஏக்கா, என்னக்கா இது? இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஏ தேனு, என்ன இது? ஆறுது சொல்லுன்னு பார்த்தா நீ அழுதுட்டு இருக்காவோ? இங்க பாருங்கக்கா, முதல்ல அழுதுறது நிறுத்துங்க. இங்க பாருங்கக்கா, எனக்கு என்னமோ தூரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் ஏதாச்சும் பிளான் பண்ணி தான் நினைக்கிறேன். அதனால நீங்க பயப்படாம இருங்கக்கா. ஆமாத்தே, மாமா சொல்ற மாதிரி என்னதான் போன வாட்டி கல்யாணம் நின்னதுக்கு செலிய காரணமா இருந்தாலும் தூரி முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்கு வேணுனே தான் கிளவி போட்டோவை மாத்தி அனுப்பி வச்சா. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பாளோ? ஐயோ, இல்ல தேனே, இல்ல. பாவி மக, நானும் ஏதோ போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி உங்க அப்பாவை சமாளிக்கிறதுக்கு தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான்னு நினைச்சேன்டி. ஆனா இல்ல தேனே, இல்ல. அவ அவங்க அப்பா கிட்ட உண்மையாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி போட்டாடி. அது மட்டும் இல்லடி, சூட அடைச்சு சத்தியம் பண்றேன், இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம், நீங்க சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாடி தேனே, சொல்லிட்டா. ஏற்கனவே குரு எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே தெரியல. இப்போ தூரி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலேடி. இப்ப நான் என்னடி பண்றது, என்ன பண்றது? இத்தனை வருஷமா பிரிஞ்சு கிடந்த நம்ம ரெண்டு குடும்பமும் தூரி செல்லிய கல்யாணத்து மூலியமா தான் ஒண்ணு சேர போகுதுன்னு சந்தோஷமா இருந்தனேடி. எல்லாம் போயிட்டே. அக்கா, என்ன சொல்றீங்க? தூரி இப்படி சொன்னாலா? ஆமா தம்பி, ஆமா. ஆனா அவ கடைசியா செல்லியனை பாக்குறதுக்காக தான் போனா.
போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா. ஆமாக்கா, நீங்க சொல்ற மாதிரி நேத்து நைட்டு செலியனே வீட்டுக்கு லேட்டா தான் வந்தான். தூரியும் செலியன் வந்ததுக்கு அப்புறம் அவர் ரூமுக்கு போறத நானும் பார்த்தேன். செலிய ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றான்னா அதாக்கா ஒன்னும் விளங்கல. ஆமா, ஒருவேளை செலி அண்ணனுக்கும் தூரிக்கு ஏதாச்சும் சண்டையா இருந்திருக்குமோ, அதனாலதான் தூரி கோபத்துல கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பாளோ. ஆராக்குட்டின்னு சொல்றது சரிதான். ஆனா தூரியும் செலியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளார சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காக தூரி அவங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய சண்டை எப்படி நடந்திருக்கும்? ஆமாடா, முதல்ல நானும் அப்படிதான் நினைத்தேன். தூரிக்கு செல்லியனுக்கு ஏதோ சண்டை போல, அதனாலதான் அவ எப்படி சொல்றான்னு. ஆனா அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தாண்டி தெரிஞ்சது அவ சமாளிக்கிறதுக்காகவோ இல்ல பொய்யோ சொல்லல. அவ உண்மையாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. இங்க பாருங்கக்கா, நீங்க பயப்படாம தைரியமா போங்க. முதல்ல செலிய வரட்டும், என்ன எதுன்னு விசாரிப்போம். உறவு நம்ம எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? அட போங்க தம்பி, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான், தூரே சம்மதம் சொல்லிட்டான். இதோ அடுத்த வாரத்துல கல்யாணம். போங்க தம்பி போங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கையும் என்னாக போகுதுன்னு தெரியல. அக்கா, என்னக்கா இது அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கக்கா, நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா என்ன நம்புங்கக்கா, எல்லாம் நல்லதா நடக்கும். நான் பாத்துக்கிறேன், சரியா? அது மட்டும் இல்லக்கா, உண்மையான காதல் என்னைக்குமே தோக்காதுன்னு சொல்லுவாங்க. அதேதாக்கா நானும் சொல்லுவேன். உண்மையான காதல் என்னைக்குமே தோக்காது. அதனால நீங்க தைரியமா போங்கக்கா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்பிக்கை தான் எல்லாமே. சரிக்கா, நீங்க போங்க. செலிய வந்தோடனே என்ன எதுன்னு நான் விசாரிக்கிறேன். சரிங்க தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். தேனு வரண்டி. சின்ன மாமா, இது காலையிலே மீனாட்சத்தை இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போறாங்க. ஏற்கனவே குரு இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு சம்மதிச்சானே தெரியல. இப்போ தோரியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். குரு சம்மதிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல மாமா. ஆனா தோரியும் செலியனும் ஒருத்தர் விரும்புறாங்களே மாமா. போறவ எப்படி மாமா தூரி அவங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருப்பான். ஐயோ, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியலையே மாமா, தெரியலையே. தேனு, நான் தான் சொல்றேன்ல, எது நடந்தாலும் காரணம் இல்லாம நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்ல, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதுவும் நல்லதா தான் நடக்கும், சரியா? மாமா, என்ன பேசுறீங்க? எதுவுமே புரியல. அரக்குட்டி, இப்போதைக்கு யாருக்கும் எதுவும் புரியாம இருக்கிறதா நல்லது. என்ன மாமா, செலியன வருது. செலியா, நில்லு.